எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ட்ரூ மேக்கின்டையர் இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணணும். முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். செத் ரோலன்ஸ் டே 1 டே 2 2 நைட்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் உண்டை தட்டி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பேராசையின் உச்சமாக இருக்குதுல்ல. நான் செத்துக்கிட்ட சொல்கிறது பிளட் லைனை நீ எதிர்க்கிற, கோடி ரோட்ஸை கூட சேர்த்துக்கிறேன், அது ஓகே. ராக் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது உனக்கு தெரில. ராக் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் மற்றும் அவன் ரெஸ்லிங் கேரியரில் பல வருஷம் இருக்கிறவன். கண்டிப்பாக ராக்கை நீ எதிர்கொள்ளணும்னா அதுக்கான சுச்சுவேஷனில் இல்லை. நீ வேர்ல்டு சாம்பியனாக இருக்க, என் கிட்ட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண, அதை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. நீ தேவையில்லாமல் பிளட் லைனுடைய விஷயத்தில் தலையிட்டு இருக்கிற. இது உண்மையிலேயே உனக்கு தேவையில்லாத விஷயம். ராக்கு கிட்ட சண்டை போட்டது இப்படி பேசிகிட்டு இருக்க. அப்போ செத் ரோலன்ஸ் வராரு. ஸ்டாப் இட் ஸ்டாப் இட்ரா, நீ பேசுனதெல்லாம் போதும். இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுதா? என்னுடைய பாட்டை சிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ போன வாரம் ஒன்று சொன்னியே, நான் பேச நினைக்கும்போது நீ பேச மாட்டேன், அது எதை சொன்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. போன வாரம் நீ எனக்கு கிளைமோர் போட்டல, அது என்ன சொன்ன? நீ கிளைமோர் போட்ட உடனே நான் சுயநலவு இல்லாமல் அந்த இடத்துல மயங்கி கிடந்தேன்னா ஒத்த கிளைமோர் கூட தாங்கலையா? உன்னுடைய கிளைமோர் எவ்வளோ சக்தி உடையது நான் பார்க்கணும். அப்புறம் என் கிளாஸ் எல்லாம் கலத்துறதை வச்சுறேன், நீ இப்போ எனக்கு ஒரு கிளைமோர் போடு. உன்னுடைய கிளைமோவர்னால் நான் எவ்வளோ தாங்குறேன்னு பார்க்கணும். வா, ட்ரூ மேக்கின்டையர் இப்போ கிளைமோர்லாம் போட மாட்டாராம்ப்பா. ஏன்னா நான் இப்போ ஃபுல் மூடில் இருக்கிறேன், பவர் மூடில் இருக்கிறேன். அப்போ ட்ரூ சொல்லிட்டாரு, செத், நீ கிளைமோர் வாங்கிறதுக்கும் உன் டைட்டில் நான் வாங்கிறதுக்கும் நாட்கள் இன்னும் 20 நாள் கூட இல்லை. ரசல் மேனியாவில் நான் உன்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிடுவேன். உன்னோடைய ஆசையை பாரு, மெயின் ஈவெண்ட் விளாடணும், ராக்கை வின் பண்ணணும். உன்கிட்ட ஒரு வேர்ல்டு டைட்டில் இருக்குது, அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான மகிமையே உன்கிட்ட இல்லைப்பா. நீ ராக்கு கிட்ட மோதணும், கோடி கூட டாக்டியமாக இருக்கணும், அதை தானே நினைக்கிற. செத் சொல்கிறாரு, உனக்கு பொறாமையாக இருக்கா நான் ரசல் மீனில் 2 நைட் விளாட்றது? இல்லாட்டா மெயின் ஈவெண்ட் விளாட்றது? ஓ, எனக்கு மெயின் ஈவெண்ட்டுன்னு சொன்ன போது தான் ஞாபகம் வருது. ஓ, நீ சொன்னல ரசல் மீனியாவில் உன்னுடைய கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டை ஒரு ஆடியன்ஸ் கூட பார்க்க முடியலைன்னு. இப்போவும் அதை தான் சொல்கிறேன். என் கூட மோதிரலை, என்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை வாங்க போகிறது கிடையாது. இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட உனக்கு நல்ல மூமெண்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. கடைசியில் நடக்க போகிறது என்ன தெரியுமா? ரசல் மீனியாவில் உனக்கும் எனக்கு மேட்ச் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி 2 தடவை நடந்துச்சே, அப்போ கூட நீ தோற்று போனிய. அந்த ஞாபகங்கள் இருக்குதா ட்ரூ? அந்த ஞாபகங்களை மனசில் வச்சுக்கிறாத. ஏன்னா இதே மூமெண்ட் தான் திருப்பி நடக்க போகுது. என் டைட்டில் நான் ரீட்டைன் தான் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னுடைய சாங்கை பாட தான் போகிறாங்க. அதனால் உன்னுடைய உழைப்பு எல்லாம் வீணாக போதிச்சு.